தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரத்தநாடு, நெய்வாசல், தென்பாதி, ஈச்சன் விடுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியுள்ளது. இளம் சம்பா தாளடி பயிர்கள் இதனால் நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது. தொடர் மழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் இளம் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலைக்கு சென்றுள்ளதால் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா. வணக்கம் ராஜேஷ் கண்ணா, இது குறித்த விரிவான தகவல். டிட்வா புயல் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் மற்றும் டெல்டா மாவட்டம் சுற்றி வட்டாரத்தில் கடந்த 4 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த சூழலில் தஞ்சை மாவட்டம் அதிகபட்சமாக ஒரத்தநாடு, நெய்வாசல், தென்பாதி, ஈச்சன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகியிருந்தது. இந்த நிலையில இந்த தாழ்வான பகுதிகளான டெல்டா மாவட்டங்களும் குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து முறையாக தமிழக அரசு தூர் வாரப்படாததால் அந்த வாய்க்கால் தூர் வாரப்படாததால் விளைநிலங்கள் தண்ணீரானது தேங்கி நின்றது. இதனால டெல்டா மாவட்டம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் சம்பா தாளியான அந்த பயிர்கள் சேதமடைந்து மூழ்கி அழுகிய நிலையில் உள்ளது. உடனடியாக வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து இன்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியர் மனு அளித்தனர். இதில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஏக்கருக்கு 35,000 வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் முறையாக டெல்டா மாவட்டங்களில் தூர்வார பணிகள் நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து இந்த விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை கணக்கெடுத்து உரிய நிவாரணங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துள்ளனர். மேலும் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தினர்களுக்கும் தலா 10 லட்சம் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த கால்நடைகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என இந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் மனு அளித்துள்ளனர். 853 ராஜேஷ் கண்ணா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.